ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் செட்டில்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதுங்கிறது நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 15G அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபார்ம் 15G அப்படின்னா எல்லாருமே இந்த ஃபார்ம் நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு சில பேர் அவங்களுடைய இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன் உள்ளே நடந்திருக்கோ அதை பொறுத்து இதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை அப்லோட் பண்ணலை அப்படின்னா என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை அப்லோட் பண்ணாமல் நீங்கள் செட்டில்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 20%லேருந்து 34.6% வரைக்கும் டிடிஎஸ்ஸாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இதை வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஒரு சில பிஎஃப் ஆஃபீஸில் இது வைக்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில சமயங்களில் இது டிடக்ஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதில் யாரெல்லாம் இந்த ஃபார்ம் 15G வைக்கணும், யாரெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை அப்படி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணணும், ஸோ எவ்வளோ இருந்தால் இதை வைக்கணும், எவ்வளோ இருந்தால் இதை வைக்க தேவையில்லை, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு இடையில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இதுதான் அந்த ஃபார்ம் 15G. இது ஃபில்லப் பண்ணாத ஒரு காப்பி நான் வச்சுருக்கேன், ஃபில்லப் பண்ண காப்பியும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் 15G அப்படின்னா உங்களுக்கு 2 பேஜஸ் இருக்கும். இந்த ரெண்டாவது பேஜ் நீங்கள் ஃபில்லப் பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் பண்ணால் போதுமானது. பட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ரெண்டையுமே சேர்த்து வச்சு தான் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் வைக்கக்கூடாது, ரெண்டாவது பேஜையும் சேர்த்து வச்சு தான் பண்ணணும். ரெண்டாவது பேஜில் பட் எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா? இதில் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதை பொறுத்து தான் இது. சரிங்களா? பட் எந்த சூழ்நிலையிலையும் அந்த டிரான்சாக்ஷன் எதுவும் செக் பண்ணாமல் ஃபுல் செட்டில்மெண்ட் போகாதீங்க. ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு கிடையாது, நீங்கள் எந்த ப்ராசஸ் பண்ணாலும் உள்ள ஒரு எக்ஸிட் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மர்ஜ் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக எல்லா டிரான்சாக்ஷனும் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அத்தனை கம்பெனிஸோட செக் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஃபார்ம் 15G பண்ணும்போதும் அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா உள்ளே என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அதை பொறுத்து தான் அதை வைக்கணுமா வைக்க வேண்டாமா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இதை செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஎஃப் பாஸ்புக் உள்ளே லாகின் பண்ணணும். பட் இப்போ அந்த சைட்டு ஒர்க் ஆகலை. நீங்களே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக ஒர்க் ஆகலை. இப்போ இல்லை, ஒரு வாரமாகவே ஒர்க் ஆகலை. ஸோ அது இருந்துருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருக்க முடியும். பட் நீங்கள் பார்க்குறப்ப எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த சைட்டுடைய லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பட் நான் உங்களுக்கு இருந்தாலும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது எப்படி பண்ணணும், என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் 15G வைக்கிறீங்க, இல்லை வைக்கணுமா அப்படின்றத யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை யாரெல்லாம் வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் போகிறீங்க, உங்களுடைய ஒரு கம்பெனியோ ரெண்டு கம்பெனியோ இல்லை 4-5 கம்பெனியோ ஒன்றா மர்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஎஃப் பொறுத்த மட்டும் எப்போவுமே உள்ள எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு 3 காலம் இருக்கும். ஸோ இதில் இந்த பென்ஷன் அப்படிங்கிறத விட்டுருங்க. இது போக இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேரோடைய அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அந்த டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் 15G வைக்கணும். அதாவது 50,000க்கு மேலேன்னு கிடையாது, 5 வருஷத்துக்கு கீழே ஒர்க் பண்ணி 50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் 15G வைக்கணும். அதே இது 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி 50,000க்கு மேலே இருந்தால் நீங்கள் வைக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் 50,000க்கு மேலே போனாலே நீங்கள் ஃபார்ம் 15G வச்சுருங்க. சரிங்களா? அது கம்மியாக இருக்குது, நம்ம தான் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா
இப்போ நீங்கள் டோட்டல் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி தான் உங்கள் இதில் காட்டும் சரிங்களா, உங்கள் பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து காட்டும். நீங்கள் மேபி ஒரு 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கடுத்து 2வது கம்பெனியில் வந்து ஒரு 3 வருஷம், 3வது கம்பெனியில் ஒரு 2 வருஷம் இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்க்குறப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் வரும். பட் ஆனால் நீங்கள் இப்போ இன்கேஸ் இப்போ முன்கூட்டியே இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணது செட்டில்மெண்ட் போட்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து அடுத்து வரக்கூடிய கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 15G வச்சு தான் ஆகணும். அது மேலே போனால் மட்டும்தான் வைக்க தேவையில்லை. பட் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இது சிம்பிள். 50,000க்கு மேலே போனாலே நீங்கள் ஃபார்ம் 15G வச்சுருங்க. யாரெல்லாம் எல்லாருமே வைக்கலாம். நீங்கள் ஒன்று சொல்ல போனால் வெறும் 10,000 இருந்தால் கூட அதை உள்ளே வைக்கலாம். எல்லாருமே வச்சு பண்ணுறது நல்லா தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வைக்காமல் இது இருக்க வேண்டாம். அதையும் தவிர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 50,000க்கு கீழே இருந்தால் தவிர்த்தரலாம் இந்த டோட்டல் சரிங்களா. ஸோ இதில் இப்போ இந்த ஃபார்ம் 15G வந்து நான் காப்பி வச்சுருக்கேன், ஃபில்லப் பண்ணாத காப்பியும் வச்சுருக்கேன், பண்ண காப்பியும் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இப்போ ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தெளிவாக. சரி ஓகே, இதுதான் அந்த ஃபார்ம் 15G ஃபில்லப் பண்ண காப்பி. ஸோ இதை வந்து எப்படி நான் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நானும் ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதில் ஒரு சிலது வந்து நான் ஆஷ் இல்லைனா எக்ஸ்எக்ஸ்ன்னு கொடுத்துருந்துருப்பேன். இது எதனால் அப்படின்னா யூடியூப் கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வருது. அதாவது அட்ரஸ் இதெல்லாம் வந்து யாருக்கும் ஷோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது எப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நேம் ஆஃப் அசஸின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எஸ் ரமேஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். பட் உங்களுடைய நேம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் ஆதார்லையும் எப்படி இருக்கோ ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது பண்ணவும் முடியும். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் கொடுக்குற எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க, எதுவுமே ஸ்மால் லெட்டரில் கொடுக்க வேண்டாம். இமெயில் ஐடி மட்டும் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தால் போதுமானது சரிங்களா. அதுக்கடுத்து பேன் ஆஃப் அசஸி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அது போக இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து. ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. எல்லாருமே அப்படியே பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. அதாவது ஃபார் விச் டிக்ளரேஷன் இஸ் பீயிங் மேட் அப்படின்னு சொல்லி. அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 to 25 அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் இயர். ஸோ நீங்கள் எந்த டேட்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயரும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன அக்கௌண்டிங் இயர் போயிட்டுருக்கு அப்படின்னா 2025 to 26 போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 2024 to 25 அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியன் அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எல்லாமே அட்ரஸ் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அட்ரஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டோர் நம்பர் இந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல டோர் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் ப்ரெமிசஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பேர் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல கொடுத்துருங்க. இல்லை ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை ஏதாவது காம்ப்ளெக்ஸில் எங்கேயாவது குடியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நேம், அப்பார்ட்மெண்ட் நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஸோ அது போக ரோட் ஆர் ஸ்ட்ரீட் ஆர் லேண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ரீட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்கள் ஏரியா பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க, என்ன ஏரியாவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே ப்ளூ பெனில் எழுதுங்க, பிரிண்ட் அவுட் எழுதுங்க. முக்கியமானது உங்களுக்கு தெரியறதுக்காக, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் எழுதுகிற எல்லாமே கைப்பட எழுதிடுங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுங்க. இல்லை நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்குங்க. உங்களுடைய பின்கோடும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி வந்து எந்த ஐடினாலும் கொடுத்துக்கலாம். பட் உங்களுடைய ஐடியா கொடுத்துக்குங்க. பிஎஃப்ல கொடுத்துருக்க ஐடி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்தனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பரே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க, எழுதிடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க வெதர் அசஸ்டு டு டேக்ஸ் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நோனே கொடுத்துருங்க. இது யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நேராக இந்த இடத்துல அது எந்த அக்கௌண்டிங் இயரில் நீங்கள் அதை பண்ணீங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு போன வருஷம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் போன வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷம்னு சொல்கிறது எல்லாமே ஜனவரிலேருந்து டிசம்பர் கிடையாது. அக்கௌண்டிங் இயர் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய மார்ச் 31 வரைக்கும் தான் ஒரு அக்கௌண்டிங் இயர் அப்படிங்கிறது. இப்போ அப்படி பார்க்குறப்ப இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2025 to 26. இந்த 2025 to 26க்குள்ளே எது வரும் அப்படின்னா ஏப்ரல் 1 2025லேருந்து 31 மார்ச் 2026 தான் அந்த 2025 to 26 அக்கௌண்டிங் இயர் அப்படின்றது சொல்கிறோம் நம்ம சரிங்களா.
ஸோ அதனால் வந்து இது போன வருஷம் இன்கேஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2024 to 25ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ நம்ம கிளைம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது சம்மந்தமாக கேட்டிருப்பாங்க. அதாவது எஸ்டிமேட்டட் இன்கம் ஃபார் விச் திஸ் டிக்ளரேஷன் இஸ் மேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் எப்போவுமே உள்ளே நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் போகிறப்ப உள்ளே போய் அந்த பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் எதுவும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதில் தான் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். அதை பொறுத்து நீங்கள் இங்கே பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஃபார்ம் 15G பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் டிடக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதா இருக்கட்டும், அது போக உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து செட்டில் ஆகிறதா இருக்கட்டும், இதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஒருவேளை உங்களால் வந்து இதை பண்ண முடியல, இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் வருது, இது பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் மேலே இந்த இடத்துல நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கிளியராக கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன உள்ள ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, என்னென்ன ஃபாலோ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 58,769 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அங்கே செக் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேலன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன நடந்திருக்கோ அதை பொறுத்து இந்த இடத்துல இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. தப்பாக பண்ணாதீங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டேக்ஸ் டிடக்ஷன் எல்லாமே வராமல் இருக்கிறதும் அந்த செட்டில்மெண்ட் பக்காவாக வர்றதும் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஹைஃபனே கொடுத்துடலாம். எதுவும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து 18வது சீரியல் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்ம் நம்பர் 15G ஃபைல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் நில்னே கொடுத்துடலாம். அதுக்கடுத்தும் நீங்கள் நில்னே கொடுத்துடலாம். இது யாருக்கு கொடுக்கணும், டீட்டெயில்ஸ் நில் கொடுக்காம அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபார்ம் 15G ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நில் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சீரியல் நம்பர் சும்மா 1ன்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தப்பாக பண்ணிடாதீங்க. கரெக்டாக இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் இன்கம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பிஎஃப் விட்ராவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து செக்ஷன் அண்டர் விச் டேக்ஸஸ் டிடக்டபிள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல செக்ஷன் 192A அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பெரும்பாலும் இருக்காது. அப்படியே தான் இதில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் தி டிக்ளரண்ட்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த செட்டில்மெண்ட் யாருக்கு பண்ணுறோமோ அவருடைய சிக்னேச்சர். இப்போ எஸ் ரமேஷ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ அவர் அந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல மேலே என்ன நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆதார் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஆதார் பிஎஃப் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல அதே நேம் இந்த இடத்துல மறுபடியும் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். இதில் வந்து ஒரு 4 டேஷ் கிட்ட அடுத்தடுத்து இருக்கும். ஸோ இந்த டேஷை பொறுத்த மட்டும் அதாவது ஃபார் த ப்ரீவியஸ் இயர் எண்டிங் ஆன் அப்படின்னு சொல்லி 31st மார்ச் 2025ன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இதையே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதாவது இன்றைக்கி இருக்க டேட்டுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணுறப்ப இதுதான் இந்த இடத்துல வரும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் இயர் வந்து எண்டானது வந்து இப்போ நம்ம 2025 இருக்கோம். இன்றைக்கி வந்து 20 மே. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல 31st மார்ச் 2025 தான் வரும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து எண்டான டேட்டு. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அதையே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டு த அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ் கொடுத்து வில் பி நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர். அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த இப்போ நம்ம கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து 2025 to 26 அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இன்கேஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியல அப்படின்னா நான் இன்றைக்கி டேட்டுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கடுத்து எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா சரிங்களா, புரிஞ்சிச்சுன்னா அந்த கான்செப்ட் படி பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஊர் பேர் கூட நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டேட் வந்து எந்த டேட்டில் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இங்கே சிக்னேச்சர் பண்ணிங்க இல்லையா, அதே மாதிரி சிக்னேச்சர் இந்த இடத்துலையும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த 2வது பேஜ் இருக்கு இல்லையா, அந்த எம்டி பேஜையும் அந்த ஸ்கேன் பண்ண காப்பியோட மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் 15G வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் போகிறப்ப உள்ள ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். அந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. இதுதான் ஒரு ஃபார்ம் 15G வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாக உள்ளதான் நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த முக்கியமான வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணணும்.
அது போக மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு சிலது இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணால் கூட பெரிய இஷ்யூ வராது. அது போக இந்த ப்ரீவியஸ் இயர், அது போக இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் இயர், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுங்க, தப்பாக பண்ணாதீங்க. முக்கியமாக அந்த யூஏஎன் நம்பர் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால் இன்ச் பை இன்ச்சாக நான் சொல்லியிருக்கேன், எதை எப்படி எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து ஃபார்ம் 15G வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது போன நல்ல ஒரு வீடியோவில் அடுத்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது போக இந்த வீடியோட உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.